காவல்துறையில் உதவி ஆய்வாளராக தொடங்கி லஞ்சமாக 4 கோடி வரை சொத்து சேர்த்த பெண் அதிகாரி சென்னையில் உள்ள விபச்சார தடுப்பு பிரிவில் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ராஜலட்சுமி. சென்னை திருமங்கலம் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 1999ஆம் ஆண்டு நேரடியாக உதவி ஆய்வாளராக தனது பணியை தொடங்கினார். அதன் பிறகு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து பிரிவு என பல்வேறு முக்கிய துறைகளில் பொறுப்புகளை வகித்துள்ளார். இவர் அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் சட்டவிரோதமாக பெரும் அளவில் பணம் சம்பாதித்ததாக சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் சென்றுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் தங்களது ரகசிய விசாரணையை தொடங்கினர். அப்போது கிடைத்த முதற்கட்ட ஆதாரங்களின்படி கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி ராஜலட்சுமியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் பல முக்கிய சொத்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. போலீசார் மேற்கொண்ட தீவிர ஆய்வில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான 8 ஆண்டுகளில் ராஜலட்சுமியின் சொத்து மதிப்பு அதிகமாகியுள்ளது. அதாவது 2017ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வெறும் 3.64 லட்சம் ரூபாயாக இருந்த அவரது சொத்து மதிப்பு 2025ஆம் ஆண்டிற்குள் 4 கோடிகளை கடந்துள்ளது. கணக்கிடப்பட்ட வருமானத்தை விட 5.42 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் கூடுதலாக சொத்து சேர்த்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது அவரது சாதாரண வருமானத்தை விட 300% விட அதிகமாகும். பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் இந்த சட்டவிரோத பணத்தை சேர்த்துள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது அவர் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பண பரிமாற்றம் மற்றும் சொத்து விவரங்கள் குறித்து ராஜலட்சுமியிடம் நேரில் விசாரணை நடத்தவும் லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. அதே நேரத்தில் அவர் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுப்பது குறித்து சென்னை மாநகர காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.